கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான்னு கூட நன்றி செலுத்துவோம். நம்மளை 6 மாதங்கள் முழுவதுமாய் கண்ணின்மணியை போல பாதுகாத்து உபத்திரவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவமானங்களுக்கும் நம்மளை விலக்கி காத்து நம்மளை இந்த புதிய மாதத்தில் காணும்படியாக 6 மாதங்கள் முழுவதுமாய் நம்மளை ஜீவனோடு பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காணும்படியாய் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பாராட்டின அந்த இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த நாளிலே நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் சகல காரியங்களும் ஒரு காரியம் 2 காரியம் அல்ல, அவர் சொல்லுகிற காரியம் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு அவர் சகலத்தையும் புதிதாக்குவார்? அதே வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று சொல்லி இவைகளை எழுது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் யாருக்கு அவர் சகலத்தையும் புதிதாக்குவார் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், இவருடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் என்று சொல்லி அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் சொல்லுகிற காரியம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் புதிதாக்கும் பொழுது எல்லா காரியங்களும் முந்தின காரியங்கள் ஒளிந்து போகிறதா இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கிற 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை கடந்து வந்த 6 மாதங்களில் ஒருவேளை கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம், துக்கத்தோடு இருந்திருக்கலாம், மரணங்களை பார்த்துருந்திருக்கலாம், அலறுதலின் சத்தத்தை கேட்டிருந்திருக்கலாம், வருத்தத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் அவர் பேசுகிற காரியம், நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். முந்தின காரியங்கள் ஒழிந்து போயின. என்ன முந்தின காரியங்கள்? கண்ணீரை கர்த்தர் துடைக்கப் போகிறார். இனி மரணத்தின் செய்திகளை கேட்காதபடிக்கு, துக்கத்தின் காரியங்களை கேட்காதபடிக்கு, அலறுதலின் சத்தங்கள், வருத்தத்தினுடைய காரியங்களை கேட்காதபடிக்கு அவர் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். யார் இந்த வார்த்தைகளை நம்புகிறாங்களோ, யார் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு 6 மாதத்தில் கண்ட துக்கத்தின் காரியங்கள், கண்ணீரின் பாதைகள், நம்ம அலறுதலின் காரியங்கள், மரண படுக்கையின் பலவீனங்கள், வருத்தங்கள், இது எல்லா முந்தின காரியங்களும் 6 மாதத்தில் இருந்த எல்லா முந்தின காரியங்களும் கர்த்தர் ஒழித்து போட்டு அவர் சகலத்தையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அதே 5வது வசனத்தில் மேலே இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த புதிய மாதத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரித்துவ தெய்வத்தினுடைய மகிமை இதை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு கூடாரத்திலும் இறங்கி அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணித்தவர்களாய், அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், இந்த வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாய், அவரை மாத்திரம் நம்பும் பொழுது கர்த்தர் சகல காரியங்களிலும் உங்களை என்னையும் புதிதாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழிந்து போட்டு அவரை மாத்திரம் இறுக பிடித்திருக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதர்களால் செய்ய முடியாத காரியம், நம்ம கூட இருக்கிறவங்களால் செய்ய முடியாத காரியத்தை அவர் சகல காரியத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதுமாய், இந்த நாள் முழுவதுமாய் பாதுகாத்து புதிய காரியங்களை செய்யும்படியாய், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னவர் அவர் சகலத்தையும் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.